வணக்கம் and welcome to the show with me Roshni and Vijay Daya. இந்த ஷோல நம்ம டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம அற்புதமான சினிமா நியூஸ் தான் சொல்லிட்டு இருக்கோம். எஸ், அந்த வகையில இன்னைக்கான முதல் செய்தி யார பத்தி? நம்மளுடைய தல அஜித் அவர்கள் பத்தி தான். எஸ், அவர் யார போய் பார்த்தாரு? நம்மளுடைய இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவை பார்த்திருக்காரு. செய்தியை இப்படியா சொல்லணும்? இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தான் போய் தல அஜித் குமாரை வந்து மீட் பண்ணிருக்காரு. என்ன விஷயம்? அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து மூவில வந்து இது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓ, அடுத்த மூவியோட மியூசிக் டைரக்டர் இவரோ? இல்ல அதுக்குமே இன்னைக்கு அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் அடுத்த மூவிக்கு வந்து இசையமைப்பாளர்னு சொல்லிட்டு. அண்ட் AK64 அப்டேட் என்ன அப்படின்னா, பழைய கூட்டணி அப்படியே இணையுது. யார் அந்த பழைய கூட்டணி? நம்மளுடைய ஆதிகா அந்த கூட்டணி தான். எஸ், சோ அடுத்த படமும் ஆதிகா அஜித் கூட தான் பண்றாரு. சோ எதுக்கு இப்ப இவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்க? இவங்க ரெண்டு பேரும் சும்மா சந்திச்சிருக்கிறாங்க. அதுவுமே வந்து துபாயில தான் சந்திச்சதாங்க வந்து சொல்லியிருக்காங்க. கூடவே ஒரு போட்டோவுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்கிற மாதிரி. அதுல வேற நம்மளுடைய யுவன் சங்கர் ராஜா ஒன்னு எழுதி சொல்லியிருக்கிறாரு. ஆமா, நாங்க வந்து ரேசிங் பத்தி மட்டும் பேசணும் அப்படின்னு. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? யுவன் சங்கர் ராஜாக்கும் கார் ரேஸ் மேல எல்லாம் ஒரு ஈடுபாடு இருக்குன்னு தெரியுது. அவர் எப்படி எழுதியிருக்காருன்னா, கார்ஸ் பத்தி தான் நாங்க பேசியிருக்கோம் டோட்டலாவே சொல்லிட்டுன்னு. இதனால ஃபேன்ஸ் தான் யோசிக்கிறாங்க, ஒருவேளை ரேசிங் பத்தி தான் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க போலன்னு சொல்லிட்டு இருக்கலாம். அடுத்த செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய மால்விகா மோகனன் வந்து ஒரு ட்வீட் பயங்கரமா கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்களா நீங்க? நான் அதை பாக்கல, ஆனா ஒருத்தன் போட்டிருந்தா தெரியுமா, நீங்க மாடலிங் அண்ட் போட்டோ ஷூட்ஸ்ல போக்கஸ் பண்ணாம நல்ல கதைகளை போக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. அது பங்கம்பா. அதுவுமே வந்து தங்கலான் மூவில வந்து அவங்க ஒழுங்கா ஆக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டுதான் அந்த விமர்சனம் வந்து பண்ணிட்டு இருந்தாரு அந்த ஆள் வந்து. அதுக்கு இவங்க இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. வெல், நான் பண்ணலன்னு நீங்க சொல்றீங்க, ஓகே ஃபைன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆமா, அண்ட் நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டேன், நான் எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணேன் அப்படின்றது எனக்கு தான் தெரியும். உனக்கு அது தெரியலன்னா எனக்கு சொல்ல ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அந்த வகையில அடுத்த செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஸ்ரீ சொல்லிட்டு ஒருத்தர் எல்லாருக்கும் தெரியும், எங்க இருந்து ஓடி போனாரு, பிக் பாஸ். பட் இருக்கப்பட்டெல்லாம் நல்லா தானப்பா நடிச்சு பேர் வாங்கினாரு. இதெல்லாமே நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. அது இல்லாம லோகேஷ் கனகராஜ் வேற அவருக்கு நெருங்கிய நண்பர்லாம் வேற நடுவுல எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. அப்படியா? எனக்கு தெரியல. இதுல வர அவருக்கு நடுவுல உடம்பு சரியில்லாம போச்சு. அதுக்கு வந்து காரணம் இவர் குடிப்பழக்கம், அது இல்லாம வந்து இவருக்கு வந்து எப்படி சொல்றது, ட்ரக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனாலதான் இது வந்ததுன்னு சொன்னாங்க எல்லாருமே. அண்ட் டிப்ரெஷன்னால, சினிமா இண்டஸ்ட்ரினாலதான் இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெலிஞ்சு ஒரு மாதிரி கலர் எல்லாம் அடிச்சு பங்க் எல்லாம் வச்சு பார்க்கவே வேற தோற்றத்துல வேற இருந்தாரு. இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ அவர் வந்து கம்பேக் கொடுத்துட்டு இருக்கிறாரு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவர் வந்து இப்போ ஒரு நாவல்லாம் வர எழுதிட்டு இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அதுவும் இங்கிலீஷ் நாவல். வெரி குட், கம்பேக் வந்து கொடுக்கட்டும், ரெக்கவர் ஆகட்டும். ஏன்னா டிப்ரெஷன்ல இருக்கிறது ஒரு தப்பான விஷயம் இல்லையா? சோ அதுல இருந்து மீண்டு கொஞ்சம் கொஞ்சமா வராருன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். அந்த நாவல் வந்து மீ ஐ கம் இன். எஸ், வாங்க, வராம போங்க. அடுத்த செய்தி என்ன இதுல பார்த்தோம்னா, இன்னைக்கு எஸ், சூரி பத்தி தான். சூரி வந்து இப்போ ஹீரோவா கலக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில மாமன் படம் வந்து ஒரு சில விமர்சனத்துக்கு உள்ளானாலுமே பல பேருக்கு அந்த படங்கள் பிடிச்சிருந்தது. ஏன்னா அது ஒரு குடும்ப படம். அந்த படம் இப்போ OTT-ல வருது. நாளைக்கே June 20 அன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க OTT ZEE5 இதுல வந்து. இது எல்லாத்தையுமே தாண்டி இன்னொரு மூவி வர இப்போ வரப்போகுது கூடிய சீக்கிரம். ஆமா, அது என்ன படம்? மண்டாடி தான் சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையுமே தாண்டி அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு, பாத்தீங்களா? எஸ், என்ன ட்வீட் போட்டிருந்தாரு அப்படின்னா, அந்த படத்தை பத்தி தான் வந்து பெருமையா பேசி போட்டிருந்தாரு இல்லையா? நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் சொல்லிட்டு வர போட்டிருக்காரு அதுல. ஆமா, சோ பாப்போம் அடுத்தடுத்து இவரோட படைப்பு என்னன்னா. கருடனுக்கு அப்புறமே சூரி வேற லெவல் ஆயிட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சோ லெட்ஸ் see. அந்த வகையில அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, நாளைக்கு குபேரா ரிலீஸ் ஆகுதுன்னு தானே உங்களுக்கு தெரியும். ஆனா நாளைக்கு பல படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. அதெல்லாம் என்ன? ஒண்ணு DNA, இன்னொன்னு சென்னை சிட்டி கேங்ஸ்டர் சொல்லிட்டு. அந்த படத்துடைய டைட்டில் எங்க இருந்து சுட்டானுங்க இவனுங்க? சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். அனிருத் பாடினது தானே? ஆமா, இளையராஜா மாதிரி அனிருத்தும் காப்பிரைட் கேட்டா அவர் கேட்க மாட்டாரு, நல்ல மனுஷங்க அவரு. அப்ப இளையராஜா நல்ல மனுஷங்க இல்லன்னு நீ சொல்ல வர? அப்படி சொல்லல, சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு. அனிருத் வந்து நம்மளுடைய ஜென்சி இல்ல, அதனால கேட்க மாட்டாரு. அண்ட் ஆல்சோ தாரே ஜமீன் பர்னு ஒரு பாலிவுட் படம் வந்தது. அந்த டைம்ல வந்து பல பேரை கண் கலங்க வச்ச ஒரு படம் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட சீக்குவல் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அதே அமீர் கான் தான் நடிச்சிருக்காரு அவரோட ப்ரொடக்ஷன்ல, சித்தாரே ஜமீன் பர் அப்படின்னு சொல்லி. இதெல்லாத்தையும் விடுங்க, இது கூட ஒரு அனிமேஷன் மூவியே நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த மூவி பேர் என்ன தெரியுமா? ஏலியோ சொல்லிட்டு லேடியோ பியூட்டிஃபுல் லேடி. இது சொல்லுவீங்க நீங்கன்னு சொல்லிட்டு மக்களுமே இதுதான் யோசிப்பாங்க, என்னடா ஏலியோ சொல்லிட்டாங்க. நம்ம தான் அந்த பியூட்டிஃபுல் லேடியோஸ். இந்த வகையில அடுத்த செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஹச் வினோத் வந்து இப்போ வந்து ஜனநாயகன் மூவி வந்து தயாரிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த இதுல பார்த்தோம்னா
இன்னொரு அப்டேட் வேற அவர் கொடுத்திருக்காரு. எஸ், ரஜினிகாந்த் கிட்ட கதை சொல்லியிருக்காரு. அவர் ஓகே சொல்லிட்டாருன்னா ஹெச் வினோத்தோட அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும் இல்லையா? ஆமா, அவர் ஓகே சொன்னாதான் வந்து அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஹலோ, இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறது இருக்கட்டும். தளபதி பர்த்டே வருதுங்க. முதல்ல ஜனநாயகன் அப்டேட்ட கொடுங்க. லாஸ்ட் படம் மட்டும் இவர் சொதப்புனாருன்னு வேங்க. சொதப்பல மாட்டாருங்க எங்க தலைவர் அப்படின்றீங்க? கண்டிப்பாங்க. பாப்போம். உலகமே திரும்பி பாக்குற மாதிரி இருக்கும் ஜனநாயகன் மூவி. ஆனா சில பேர் வந்து தெலுங்குல பகவந்த் கேசரின்னு ஒரு படம் வந்து அதோட ரீமேக்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இருக்காதுங்க. எங்க தலை வந்து எப்பவுமே ஒழுங்காதாங்க எடுப்பாரு. தலையா? எங்க தளபதி எப்பவுமே ஒழுங்காதாங்க எடுப்பாரு. படம் எடுத்தாருன்னா. ஓகே, அந்த வகையில இன்னைக்கு ஒருத்தங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. என்னுடைய காஜலகரவால் அவர்களுக்கு தான் இன்னைக்கு பர்த்டே. நேத்து நான் வந்து சிக்கந்தர் படம் பார்த்தேன். அவங்க இருப்பாங்கன்னு எதிரே பாக்கல. சரி, அவங்கதான் ஹீரோயின்னு பார்த்தா வேற யாருக்கும் ஒய்ஃபா பண்ணிருக்காங்க. என்னடா இது? அப்புறம் ஐயோ, ரீல்ல நான் சொன்னேன். இது எல்லாத்தையுமே தாண்டி அவங்க பர்த்டே வந்து எங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? எல்லாரும் சிட்டாட்டம் ஹாலிடேஸ்க்கு அங்கதான் பறக்குறாங்க. சோ பர்த்டே யாரோட போயிருக்காங்க? அவங்க தங்கச்சி, அது இல்லாம அவங்க தங்கச்சி பையன் கூடவே இவங்க பையனுமே போயிருக்காங்க. சோ ஹாப்பியா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கும் அந்த ஃப்ளோட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு நாள் மால்டிவ்ஸ் போய் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. கூடிய சீக்கிரம் பலிக்கும். ஹோப்ஃபுல்லா உன் கருணாக்கு பலிக்கட்டும் என் வாழ்க்கையில. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஓகே மக்களே, அந்த வகையில எங்க கிட்ட இருக்கிற எல்லா செய்தியுமே வந்து முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி டெய்லி நியூஸ பாக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? தமிழ்வாக் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் முக்கியமா. அது இல்லாம உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. சோ நாளைக்கு வந்து பல செய்திகளை இப்படிதான் நாங்க வந்து உங்களுக்கு சொல்ல போறோம். அது வரைக்கும் திஸ் இஸ் விஜயதாயா அண்ட் ரோஷினி சைனிங் ஆஃப். பாய்.